அறிவாலும் அன்பாலும் அனைத்துயிர்களையும் இயக்குகின்ற ஏக இறைவனை வணங்கி நவ பாஷாணங்களினால் ஏற்படும் நன்மைகள், இந்த விஷயம் உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். அப்போது நவ பாஷாணம் என்பது நவ பாஷாணங்களின் கூட்டு. இவைகள் அனைத்து நவ பாஷாணங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பொருளாக உற்பத்தி ஆவதை நாம் நவபாஷாணம் என்று சொல்கிறோம். இவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரே பாஷாணமாக மாறுவதே நவபாஷாணம் என்று பெயர். நவ பாஷாணங்களும் நவ கிரகத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளதால் அவை இருக்கும் இடத்தில் அல்லது அவை இருக்கும் நபர்களுக்கு நவகிரக தோஷங்களும் கட்டுப்படும். நம்மிடம் உள்ள தீய சக்திகளை கிரகித்து கொண்டு நமக்கு நல்ல சக்தியாக மாற்றி தரும். குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும். இப்படி செய்யப்படுகின்ற நவபாஷாணத்தில் ஒன்று பாதரசம். பாதரசம் என்பது பஞ்சபூத கூட்டுறவினால் உற்பத்தி ஆவது. பஞ்சபூத கூட்டு, அதாவது இது பூமியில் எரிமலை குழம்பினால் பல வகை உலோக சத்துக்கள் உருகி நமக்கு பாதரசமாக கிடைக்கின்றது. இது பல வகையான நோய்களுக்கும் அருமருந்தாக செயல்படும். ஆகவே தான் இதை சிவவிந்து என்று சித்தர்கள் சொன்னது. தாயின் நாதம், இது இரண்டாவதாக இருக்கின்ற கந்தகம். கந்தகம் நாத சரக்கு என்று பெரியவர்கள் சொல்வது உண்டு. இது தோல் சம்பந்தமான நோய்களை போக்கும் அல்லாமல் தாய் குழந்தையை வளர்ப்பது போல நோய்களிலிருந்தும் வெப்பத்தை சமநிலைப்படுத்தியும் உடலை தேற்றும் ஆற்றல் உண்டு. ஆகவேதான் முதல் பாதரசம், இரண்டாவது கந்தகம் என்று இரண்டையும் சேர்த்து ரசகந்தி என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசகந்தி என்பது சிவசக்தி சேர்க்கை பொருளாகும். குழந்தை பாக்கியத்தை தரும், குடும்ப ஒற்றுமையும் ஆன்மீக நிலைப்பாட்டையும் ஒருமைப்படுத்தும். இப்படிப்பட்ட ஆற்றல் உடையது. மூன்றாவதாக தாளகம். அரிதாரம்னு சொல்லுவாங்க. அரியினுடைய தாரம் லட்சுமி தாய். அரிதாரம் என்ற பெயர் இதற்கு லட்சுமி கடாட்சம் பெற்றதனால் அரியினுடைய தாரம் என்று சித்தர்கள் சொன்னது. நமக்கு லட்சுமி கடாட்சத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் உருவாக்கும். கப சம்பந்தமான நோய்களை போக்கக்கூடிய வல்லமை இந்த அரிதாரத்திற்கு உண்டு. வைத்தியத்திலே தாளகம் என்றும் அரிதாரம் என்றும் சொல்வதுண்டு. அடுத்து நாலாவதாக வீரம். வீரம் என்பது முருகனின் அம்சமானது. அது தைரியம் மற்றும் வெற்றியை பெற்றுத்தரும். மேலும் கிரந்தி நோய்கள், புற்றுநோய்கள், கண்டமாலை இவைகளுக்கு அருமருந்தாகும். ஐந்தாவதாக பூரம். உடலில் ஏற்படும் ரணங்களை ஆற்றுவதற்கு மிக முக்கியமான மருந்தாகும். உடலில் பூரணத்தன்மையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். பூரத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் சக்தி உண்டு. அடுத்து லிங்கம். ஆண்மை கோளாறு சம்பந்தமான நோய்களை தீர்ப்பதில் மிக முக்கியமானது. மன ஒருமைப்பாட்டை நிலைப்படுத்தும். லிங்கம் இப்படிப்பட்ட செயல்களுக்குரியது.
வெள்ளை பாஷாணம். சில நூல்களிலே பாஷாணம் என்று குறித்திருப்பார்கள். பாஷாணம் என்று சொல்லுகின்ற போது அது வெள்ளை பாஷாணத்தை குறிக்கின்ற வார்த்தை. இவை விஷக்கடிகள், ஜன்னி நோய்கள், சுவாச காச நோய்களை தீர்க்கும். மூளை செயல்பாட்டையும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தும். 8வதாக மனோசிலை. இவை வெண்குஷ்டம், நாள்பட்ட சுரங்களை போக்கும். இது பாதுகாப்பையும் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். இதை நம்ம நவபாஷாணத்தில் சேர்க்குறோம். பாதுகாப்பையும் பில்லி, சூன்யம், ஏவல், பொறாமை, கண் திருஷ்டி இவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அடுத்து 9வது மிருதார் சிங்கி. சயம், காசம், இருமல், மேக ரணங்களை போக்கும். இவை வசியத்தன்மை கொண்டது. சகல விதமான உடல் வசியம், மனோவசியம், யோக வசியம், ஞான வசியம், தனவசியம் உண்டாக்கும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக போகர் பெருமானின் குருமருந்து மூலமாக கட்டப்பட்டு உருக்கி செய்யப்பட்ட நவபாஷாண கட்டு இது. சகல சித்திகளையும் அதற்கு ஆதாரமானவைகளையும் நமக்கு பெற்றுத்தந்து நம்மை வாழ்வில் மேம்படுத்தும். இதில் செய்யப்படும் மூர்த்திகள், அதாவது சிலைகள், தெய்வீக அருளையும் சகல சித்திகளையும் நமக்கு பெற்றுத்தந்து அருள் பாலிக்கும். மூல ஆதாரமாகவும் செயல்படும். இந்த இரகசியங்கள் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் நூல்களிலே ஆங்காங்கே சில குறிப்புகள் மூலமாக சூட்சமமாக நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். இந்த அரிய பொருளை முடிந்தவர்கள் வாங்கி பயன்படுத்தலாம். என்னுடைய எண்ணம் என்னவென்றால், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். தேவைப்படுபவர்கள் அடுத்து நான் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நான் ஃபோன் நம்பர் தருகிறேன். அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்ற வகையில் சில விஷயங்களை அடுத்த பாகத்தில் தெரியப்படுத்தலான்னு இருக்கேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.